பாய் பாய் பாய். மாட்டிக்கிட்டோம், ஃபாரஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஹீல்ஸ் வேற. எடுப்பா அவன் வந்துதான் இருந்தா விடு. எவ்வளவு நாள் எடுப்பா. ஹே ஃபேமிலி, நான் தான் உங்கள் ஸ்பைசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாக்பூர், மகாராஷ்டிரா நாக்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகருக்கு வந்து கரெக்டாக வந்து 380 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியான டைம் ஆகிட்டு, பனி 10:30க்கு மேலே ஆகிட்டு. எங்கே என்ன பண்ண போகிறோம், ஏன்னா எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறோம் என்னன்றது தெரில. முடிஞ்ச அளவு நைட் ரைடு அவாய்ட் பண்ணிக்கணுங்க. நான் போனதுலேயே அனுபவப்பட்டுட்டோம், 2 பேருமே நைட் ரைடு அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பேக்கெல்லாம் கட்டுறது தாங்க பெரிய பாடாக இருக்குது. 500 கிலோமீட்டர், இன்னும் 500 கிலோமீட்டர் ஓட்ட சொன்னாலும் நான் ஓட்டிடுவேன். இந்த பேக்கை கட்டுறது தான் பெரிய எம்சையாக இருக்குது எனக்கு. சரி ஓகேங்க, நான் மோட்டோ லாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய் டாட்டா. ஓகே ஃபைன். ஒரு வழியாக நம்ம வந்து நாக்பூரை விட்டு கிளம்ப போகிறோங்க. அவன் டெய்லி ஒவ்வொரு ஊராக தாண்டி போகிறது ஜாலியாக இருக்கு. இந்த பூரா பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. முட்டு பேர் மட்டும் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ஓகேங்க, ரோட பிடிச்சாச்சு. ஒரு வழியா நம்ம நாக்பூரை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சாகருக்கு நடத்த போகிறோம். கட்டாயத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா 388 கிலோமீட்டர் நமக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் என்னன்றது தெரியல. 388 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமான்றது டவுட்டு தான். ஓட்டணும்னா ஓட்டிடலாம், ஆனால் நான் ஸ்டாப் அடிக்கணுமே. நம்ம டீ குடிக்கிற நிறுத்துவோம், டக்குன்னு வயிற்ற பஸ் நிறுத்துவோம், திடீர்னு போட்டா ஜூஸ் குடிக்கணும் அதுக்கு நிறுத்துவோம். காலையிலே மேப்பு தப்பா சொல்லி ஐயோ மைண்டு சரியான ப்ரெஷர் ஆகிட்டு. இப்போ நேராக போயிட்டோம், நாங்கள் மட்டும் நேராக போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திருப்பிட்டு வந்து இப்படி சுற்றிட்டு நேராக வந்துட்டு மறுபடியும் இதே ரிட்டர்ன் சுற்றிட்டு மறுபடியும் இப்படி வரும். காலையிலே ஒரு மாதிரி டயர்டா இருக்குங்க உடம்பு. ஒரு மாதிரி எப்படின்னா வானம் எப்படின்னா மப்பாவே இருக்கா, வெயில் அடிக்கல. வெயில் அடிச்சா கூட கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும்ல, வானம் ஒரு மாதிரி மப்பாவே இருக்கா. அதனால ஒன்றும் மாதிரி டயர்டா அப்படியே சொங்கிவே போயிட்டு இருக்கோம். என்ன பண்றது. ஆச்சப்பா சட்னி ஆச்சோட சேக்கட விட்டாளு ஓகே அது ஆத்திரமாச்சு ஆத்தவர் இதுதாங்க பேசுறோம் நம்ம. இங்க வேற வழியே இல்லை. யாரும் கேட்குறீங்க நீங்க. இப்ப சம்சா மட்டும் குடுப்பாய் அப்படின்னு சொன்னேன். ஏக் சம்சா அப்படின்னு சொன்னா சம்சா கொடுத்து ஒரு குழம்பு ஒன்று ஊற்றி கொடுத்து அந்த குழம்பு மேல ஒரு ரசத்தை ஒன்று ஊற்றி வெளியே இதாயிட்டுங்க. திங்கவும் முடியல. ஏதோ மல்லு கட்டி தின்னுட்டேன். வயிறு எதுவும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். going to Ladakh. Yeah. Okay, bye. Bye. நம்ம ஊர்ல என்ன ஊர்லயும் சரி, நாங்க லடாக் போறோம் அப்படின்னு சொன்னோம்னு லடாக் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. லடாக் அப்படிங்கிறாங்க. என்னடா கிளைமேட் கரெக்டா இருக்குன்னு பார்த்தேன், மழை விழ ஆரம்பிச்சுட்டுங்க. ஐயோ, இன்னைக்கு நம்ம வந்து ரெயின் கவர் எதுவும் வாங்கல இன்னைக்கு. ஆனா அவங்களே நான் நனைய விரும்பல. மழை ரொம்ப வந்துட்டுனா நான் வாட்டில் வண்டியை ஓவன் நிறுத்தி போட்டு நின்றுவேன். இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பாங்க. எனக்கு முக்கியமானது என்னன்னா பேக் கேமரா அதெல்லாம் நனையுது. இதுவே நான் வந்து ஒரு பேக் கவரு இல்லை கோட்டு அதெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ கேமராவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாம் வாங்கியிருந்தேன்னா நான் பாட்டில் போயிட்டு இருப்பேன். இது வாட்டர் ப்ரூஃப் தான் கேமரா, இருந்தாலும் வந்து எல்லா டைத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. போங்க. மழை பெஞ்சிருக்குங்க, இப்பதான் சூப்பரா இருக்கு. ஜிலுன்னு இருக்கு. இது பாருங்க, ஃபுல்லா அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரிதான் இருக்கு ரோடு. இப்ப எவ்வளவு தூரம் தான் பங்கு இருக்குன்னு தெரியலையே. மீட்ரு அப்புறம் ஏன் காட்டுறது எனக்கு புரிய மாட்டேன். மீட்ரு வந்து ஃபுல்லாவே காட்டிட்டு தான் இருந்தது பெட்ரோல் இருக்கு அப்படின்னு. இப்ப பார்த்தா பெட்ரோல் இப்ப ஃபுல்லுன்னு தான் காமிச்சது கிடைக்கல. கரெக்டா சென்டர்ல நிக்கிறோம், இந்தியா சென்டர்ல நிக்கிறோம். எங்கிட்டு போறாங்களும் ஒரே மாதிரிதான் போகணும், இங்கிட்டு போறாங்களும் ஒரே மாதிரிதான் போகணும். என்ன ஸ்டோ பண்ணவா? நீ உட்காரு, அதுல டவர் கிடைக்குது, நீ போ. அதை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணு, ஊந்துற போது. நான் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி அடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன், நீ வரணும் போ. போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலைமை இப்படி ஆயிட்டுங்க, முடியல சத்தியமா.
கரண்ட் வண்டி பெட்ரோல் எல்லாம் போயிட்டு அப்படியே கிளச்சியே பிடிச்சி ஃபுல்லா தள்ளிடலாம். வருஷத்துல விட்டா பேக் வேற தள்ளி விடுதுங்க. ஓ நல்லா மாட்டிக்கிட்டோம், ஃபாரஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஹீல்ஸ் வேற வருங்க, மலையில ஏற்றி விடுது. பங்கி எங்கேயுமே இல்லைங்க. ஐயோ நம்ம எந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம், ஒரே ஹீல்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹீல்ஸ்ல வந்தாங்க என் வண்டி பெட்ரோல் போகணும். ஐயோ அப்பா காலை வலிக்குவே, முடியலங்க, காலை வலிக்குதுங்க. ஹீல்ஸ் ஏத்தத்துலேயே தள்ளி தள்ளி வச்சோம். கொஞ்சம் இறக்கம் வருது, இறக்கம் வருது. மஸ்ட் பாரு அப்பா, இங்க பாருங்க குரங்க, குரங்க பாருங்க. இது பேரு தாங்க வந்து பாத்தீங்கன்னா மஸ்கூண்டி, மஸ்கூண்டின்னு சொல்லுவாங்க. இது பேரு எப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லா எப்படின்னா ஃபுல்லா பிளாக்காவே இருக்கும். பாத்து பாத்து ஏறிடு 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 ஏறிடு. ஐயோ ஐயோ அடைக்குதுடா, அது ஐயோ பங்கு இல்லையோ. ஹாய் ப்ரோ, பெட்ரோல் 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 பெட்ரோல். ஜெயிச்சுட்டாரா? ஏய் இன்னும் வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடு. அவ்வளவுதாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு. என்னென்ன வண்டி என்னென்ன பாடுபடுத்த போதோ தெரியலையே. எவ்வளவு பாடுபடுத்தினாலும் கோயிங் டு லடாக் போறோம், அவ்வளவுதான். இப்ப நாங்க நிக்கிறதே இப்ப மலை மேலதாங்க நிக்கிறோம். இன்னும் நாங்க கீழே இறங்கல, மலை மேலதான் நிக்கிறோம். ஆனா இப்படி ஏறுது, லைட்டா இறங்குது, மறுபடியும் இப்படி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இவங்க தானே நம்மளுக்கு பெட்ரோல் பங்கு. சரிங்க, ஓகே 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 ஓகே, பாய் 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 பாய். நம்ம பெட்ரோல் பங்கு இல்லாம பே பண்ணிட்டு வந்தோம்லங்க, அப்போ வந்து பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவா ஃபுல்லா, சைடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா. நம்ம வண்டி பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க அந்த வண்டியை வச்சுக்கிட்டு. நாங்களும் சரி போங்கிறோம். இல்ல ஓகே பையா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. செம டைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸ்ல வந்து ஏற்றியே டோ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க இப்ப எல்லாம் பங்கு வரும். நம்ம பெட்ரோல் இருக்காதப்ப பங்கு வராது. சரியான குச்சிங்க அன்னைக்கு, கவலை ஜாலியா இருந்தது. ஹீல்ஸ்ல டோ பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. காலெல்லாம் கிழிஞ்சு போட்டுங்க, ஃபுல்லா அடி திருப்பிட்டு காலில். நம்மளுக்கு கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும், துன்பமும் வரும், இன்பமும் வரும், எல்லாமே வருங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து சோர்ந்து போக கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போறது தாங்க வாழ்க்கை. என் வாழ்க்கையில எல்லாம் இதோட எவ்வளவு கஷ்டப்பட்டேங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் வந்து சும்மா தூசு, அவ்வளவுதான். இது பாருங்க எவ்வளவு பெரிய செலவு வருங்க. ஏ அப்பா, ஓ ஆஞ்சநேயர் சிலையா? ஓ ஆமாங்க, இந்த சைடு ஃபுல்லா எப்படின்னா ஆஞ்சநேயர் பக்தர்கள் அதிகம். எல்லா சைடும் சரி ஃபுல்லா ஆஞ்சநேயர் தான். இப்ப பாருங்க சிலையை பாருங்க எவ்வளவு பெருசுங்க. ஏ அப்பா சரியான பெருசுங்க. இல்ல இல்ல பூக்கா மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இப்ப பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க உள்ள. ஓடு வேற லெவலா இருக்குல்ல. அந்த பசங்க கை காமிச்சுட்டே இருக்காங்களா, ப்ரோ ஸ்டாப் 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 அப்படிங்கிறாங்க. லடாக் லடாக், லடாக் லடாக். ஐடி ஸ்பைசி ரைடர். हाय हाय हाय, हिंदी हिंदी लगे भैया போட்டோ எடுப்பா எடுப்பா, அவன் வந்துதான் இருந்தா எடு, எவ்வளவு நாள் எடுப்பா. பார்த்து பார்த்து போஸ்ட் करो भैया पोस्ट. ओके थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू. ओ तीन भाई, ओके ओके भैया, बाय 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 बाय, टाटा टाटा. பாய் பையா, பாய் பாய் பாய். செம்ம ஹாப்பியா இருக்காங்க பசங்க. அந்த வண்டியில ஏறி உட்காந்து போட்டோ எடுத்தன ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கிறாங்க எல்லாரும். உண்மையில இருந்து பையா ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. நான் என்ன நினைச்சேன்னா சரி வேற எதுவும் சொல்லுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப முருகனை பார்த்தா பையா டேக் கேர் அப்படின்னாரா. அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம ரைடு போறத பார்த்தா ஸ்டாப்னு சொல்றாங்க போல அப்படின்ட்டு.
சரி அதுக்கு மேலே நிறுத்தாம இருக்க கூடாது இல்லைங்க, அதனால வண்டியை நிறுத்தியாச்சுங்க. நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் உடனே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான் ஜாலியா. வண்டி மாதிரி போட்டோலாம் இருந்தாலும் ஜாலியா இருக்காங்க. அவ்வளவுதாங்க. நானும் இப்படிதான் பண்ணுவேன் சின்ன பிள்ளைல எல்லாம். எல்லாரும் வண்டி கொண்டு வச்சுங்களேன், பல்சர்ல எல்லாம் கேளாம பேசுறேன்னு நினைக்காங்க. ஏன்னா நானே பல்சர் ஃபேன் தான். பல்சர் 180 ஃபேன் தான். பெரிய பைத்தியம் அதுல. பல்சர்ல எல்லாம் சின்ன பிள்ளைல பார்த்தோன்னு வச்சுங்களேன், எங்க நடந்தாலும் சரி ஏறி உட்காந்து ஒரு போட்டோ எடுப்பேன். யாருமே அந்த வண்டியில இல்லைன்னா ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி ட்ருன்னு பண்ணிட்டே இருப்பேன். அதான் சின்ன பிள்ளைல நான் பண்ணுவேன். ஒரு வழியா நம்ம வண்டிக்கு ரெயின் கவர் வாங்கியாச்சு. இது எத்தனை பையா? எவ்வளவு பையா? 4000 ரூபா. இது எவ்வளவு பையா? இதுலயும் தண்ணி போகாது, இதுலயும் தண்ணி போகாது. இட்ஸ் மை ரைடு. என்னது இது? பட்ஜெட் 20. சரியான பெருசுங்க கவரு. நானே உள்ள போய் உட்காந்துக்கலாம், அவ்வளவு பெருசு. சும்மா நின்றுகிட்டு இருந்தானா சரி கேட்போம் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டேன். இங்க பாருங்க வேற மாதிரி ஹில்ஸ் ஏறுது பாரு. வேற லெவல. கொல்லிமலை போயிருக்கங்க. கொல்லிமலையில இப்படிதான் ஏறும். என்ன அது கொஞ்சம் இப்படி ஏறும், இது இப்படி ஏறுது, அவ்வளவுதான். இப்ப பாருங்க மலையில போயிட்டு இருக்கோம் நம்ம ஜாலியா. எல்லாத்தையுமே பாக்கலாங்க. லடாக் ரைட்ல பொறுத்த வரையும் நீங்க எந்த ரைடா இருந்தாலும் சரி, எந்த ரைடு போன் நினைச்சீங்களோ லடாக் ரைடு கிளம்புனீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாம். மழை, வெயில், காற்று, எப்பா எல்லாமே வந்துருதுங்க. இப்ப பாருங்க செம்ம ஜாலியா இருக்கு. மழையா இருக்குங்க, இல்லைன்னா சென்ட்டு படுத்துக்கிட்டே போயிடலாம். பேசாம மழையா இல்லைன்னா வச்சுங்களேன், அழகா வண்டியை படுக்க சாட்சி போட்டே கொண்டு போயிடலாம். மழை பெஞ்சிருக்கா, அதனால வந்து மாதிரி வலிச்சிருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க கிளைமேட் வேற மாதிரி. அப்பா இப்ப பாருங்க அங்க பாருங்க அடாடா. அங்க வேற ஃபுல்லா சரியான வீவுங்க. அப்பா மழை உச்சில போன பாதியில தான் இருந்தோம், ஆனா செம்ம வீவு. இங்க இருங்க அப்படியே இறங்குது. எப்படி இருக்க வர்றா இதான் வாழ்க்கை. வர்ற எப்படி இருக்க வர்றா, பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. வேற மாதிரி இருக்கு வேற லெவல். லடாக்கு கிளம்புதான் எல்லாரும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, இருக்கிற காசை போட்டு லடாக் கிளம்பி வந்துருங்க. போற வழியில வேற மாதிரி இருக்கு. எல்லாம் அட்வென்ச்சரு, சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க. செம்ம கதையா இருக்கு. இன்னும் நம்ம எப்படி கரெக்டா நம்ம சாகருக்கு பாத்தீங்கன்னா 224 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப கிலோமீட்டர் பார்த்து எனக்கு தெரிஞ்சு இப்ப கிலோமீட்டர் வந்து 180 அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நம்ம வண்டி பெட்ரோல் இல்லாம போயிட்டு இடையில மழை இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஃபுல்லா பாருங்க செம்ம இருக்கு பாருங்க. எப்பா ரூட்டே தான் போல. மொத்தம் 2 ரூட் இருக்கு போல சாகருக்கு. 3 ரூட்டு. அதுல ஹீல்ஸ் ஏறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூட் வாங்க. சென்டரா இருக்கும், கிலோமீட்டர் கம்மியா இருக்கும், ஹீல்ஸ் ஏறி போகும். இடிச்சு உட்காந்துட்டு இங்கே எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியலையே. பூந்து விளையாடல வாங்க. அப்படியே எவ்வளவு நாளும் குறைஞ்சுக்கிட்டாலும் உள்ள போறோம். நம்ம பையன் பாத்தீங்கன்னா ஸ்வர்ண வந்து கேமரா கழட்டி உள்ள வச்சுட்டாங்க. என்ன கேமரா நினைச்சிருந்தா பயமா இருக்கிறா அப்படின்னு. கிளைமேட் நேச்சுரல்ஸ் பார்த்து அங்க பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கேமராவே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து வீடியோ எடுத்தா அவனு கேமரா என்ன புதுசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்றேன், கேமரா உள்ள வைக்காதரா, ஃபுல்லா ஹீல்ஸ் ஏரியாடா, செமையா இருக்குண்டா, மழையில பாக்காத, மழையில ஒண்ணும் ஆகாதரா அப்படின்றேன். அவங்களால என்ன பயமா இருக்குன்னா மழையில நடந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சான். இப்ப மறுபடியும் எடுத்து மாட்டிக்கிட்டான். எல்லாமே இருக்குங்க. வெயில், பனி, மழை, காத்து, சந்தோஷம், பிரச்சனைக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கு லடாக் ரைட்ல. இங்க பாருங்க நம்ம ரெயின் கவர் பாத்துங்க, ஏதாவது ஒரு செட்டு ஈரம் உள்ள போயிருக்கா, எல்லாம் கவர்ல தான் இருக்கு. இங்க பாருங்க சேர்ந்து எல்லாம் கவர் தான், ஈரம் ஒரு செட்டு போகல. இவன் வாங்கி ரெயின் கவர் பாருங்க. இங்க பாருங்க ஃபுல்லா ஈரம், அடியில எல்லாம் ஃபுல்லா ஈரமாயிருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லான ஈரம், பேக்கெல்லாம் ஈரமாயிருக்கு. இதுல 3000 ரூபாய்க்கு வாங்குறாராம் பேக்கு. ரொம்ப பேக்க பாருங்க பயங்கரமா இருக்கு. கேமரா கவர்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, கேமரா கவர் பாத்தீங்களா. இங்க பாருங்க இதான் கேமரா கவரு. ஒரு கவர் வந்து இது ஜாக்கெட்டு கவரு, எல்லா கவரும் நம்ம வாங்கி வச்சாச்சு. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை ரவுடிக்கு. ஒர்த்துங்க, ஒர்த்து சத்தியமா சொல்றேன். இந்த இடம் ஒர்த்துங்க. வாருங்க ஃபுல்லா பண்ணிங்க, இந்த சைடு ஃபுல்லா பண்ணி வீடு. ஐயோ ஒத்துக்கிறதா இருக்கு, கொடைக்கானல் வீட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு அப்படியே சில்லுன்னு உடம்பு செம்மையா இருக்கு பிளேஸ். அங்க பாருங்க அப்பா
இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் எப்படா போகணும் இங்க எனக்கே தெரியாது இந்த பிளேஸ்லாம் நான் வருவோம் அப்படின்னு. ஆனா பார்த்தோம்னா இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லா பனி. உச்சில இருக்கோம், நம்ம மலையோட உச்சில இருக்கோம். இனிமே கீழ்ச்சிட்டு இறங்கும் அந்த சைடு ஃபுல்லா பண்ணாங்க. வேற மாதிரி இதே இருந்துடலாம் போல இருக்கு எனக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, நான் கூட நான் எப்படி வந்து பாக்குறப்ப மேகம் அது உச்சில இருக்கு அப்படின்னு கேடா, மேகம் கிடையாதுங்க, ஃபுல்லா பனி. இந்த பாருங்க ஃபுல்லா வெயிட்ல இருக்கு பாருங்க, இந்த லைன் ஃபுல்லா பாருங்க. லடாக்க சுத்த கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்துட போறாங்க. ரொம்ப இருக்குங்க, வேற லெவலு. இங்க பாருங்க வந்து அது மட்டும் போயிட்டு இருக்கு, சாவிலாம் ஆஃப் பண்ணிட்டேன், அது மட்டும் போயிட்டு இருக்கு வந்து. இதே மாதிரி லடாக்கரையும் போல நல்லா இருக்கும் பாருங்க, ஜம்முன்னு போயிட்டு இருக்கு பாருங்க வந்து. வேற வண்டி வந்து போயிட்டு இருக்கு, சாவிலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் மட்டும் போய் காசு இருக்கேன். அது இங்க இருக்கு, செம்மையா இருக்குங்க ஒர்க்கு. ஐயோ போயிட்டா போறது. ஓ காசு இருக்காங்க. ஆமாங்க, அங்க ஒரு தடவை சின்ன தண்ணி வந்துகிட்டே இருந்ததுங்க. செக்யூரி பண்ணுங்க, இது வந்து மழை தண்ணி, அங்க வந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ஏப்ப மறுபடியும் இருக்கிறது எங்க போறோம்னா தெரியல. மறுபடியும் இருக்கு வருதுங்க அங்க. நான் தான் ஸ்பைசி பேசுறேன். என்னடா இது டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க, டக்குனு பார்த்தா ரூம்ல போய் வீடியோ போடுற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம வந்து ஃபுல்லாவே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த அது என்ன ஹில்ஸா, அந்த மலையிலேருந்து ஃபுல்லா மலைங்க. சரி மலைனா இந்த மலையிலே மலை அது மாதிரி தான் இருந்தது. சரியான மலை, ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். இங்க வருங்க ஃபுல்லா காய போட்டு எல்லா இடத்துலயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒண்ணு காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் சாப்பிடல கடைசியில். ஆமாங்க, சாப்பிடலதான் கொடுக்கவே மாட்டாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா, நம்ம தாஜ்மஹால் போக போறோம். எங்க அப்படின்னா ஆக்ரா தாஜ்மஹால் நம்ம போக போறோம். ஓகே காய்ஸ், பாய், டாடா, லவ் யூ, பாய்.